புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? தேவ சபையோடு இணைந்திருங்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சபையை ஒன்று கொடுத்திருக்கிறார். அந்த சபையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போவது கிடையாது. ஒரு சிலர் கொஞ்ச நாள் போவது, மீதி நாள் போவது கிடையாது. இன்னும் ஒரு சிலர் வாரத்தில் முக்கியமான ஒரு நாள், திருவிருந்து போன்ற நாட்கள் மாதம் போவது. சிலர் பண்டிகைக்கு மாத்திரம் போவது. ஆனால் அதெல்லாம் ஒழுங்கு கிடையாது. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நடக்க வேண்டும். அப்போ தேவ சபையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அதான் இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு, தேவ சபையோடு இணைந்திருங்கள் என்று சொல்லி இந்த தலைப்பை வைத்திருக்கிறேன். ஏன் நான் தேவ சபையோடு இணைந்திருக்க வேண்டும்? தேவ சபையோடு இணைவதனால எனக்கு என்ன லாபம்? தேவ சபையோடு இணைந்திருக்கும் போது என்ன நடக்கும் என்பது குறித்து தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு சில ஆட்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, சபை குறித்ததான சரியான ஒரு விழிப்பு கிடையாது, சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. ஒரு சில சபைக்கு ஆரம்பத்தில் மிக உற்சாகமாக போவார்கள். அங்கே ஏதாவது சலசலப்பு பிரச்சனைகள் வந்து விட்டால் உடனே நின்று விடுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கொடுத்த சபையோடு நாம் தேவ வருகை மட்டும், அல்லது நாம் இந்த பூமியில் வாழ்கிற வரையிலும் தேவ சபையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில ஆட்கள் ஏற்கனவே சொன்னது போல சபைக்கு சரியாய் போவது கிடையாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சபை என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கட்டடம், மிகப்பெரிய அழகான ஒரு ஆலயம், அதுதான் சபை என்று நினைத்து கொண்டிருக்கார்கள். சபை என்பது மக்கள் தான், ஜனங்கள் தான். நீங்களும் நானும் கூடுவதுதான் சபை. பழைய நாட்களில் கிராமங்களில் பஞ்சாயத்து கூடும்போது அங்கே ஜனங்கள்லாம் கூடுவாங்க. சபை கூடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்க கூடி வருவதுதான் சபையை தவிர கட்டடம் சபை அல்ல. கட்டடம் ஒருபோதும் பரலோகத்துக்கு போகாது. கூடுற ஜனங்கள் தான் சபை, இவர்கள் தான் பரலோகத்துக்கு போவார்கள். அப்போ ஒருவருக்கு ஒரு கூடி அங்கே வருவதுதான் சபை. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் கட்டடம் சபை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கார்கள். நாம ஒரு இடத்துல கூடுவதற்கு, தங்குவதற்கு, ஆராதிப்பதற்கு ஒரு கட்டடம் தேவை. பட் அது பரலோகத்துக்கு வராது. ஆனால் அந்த கட்டடத்துக்குள் கூடுகிற மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சபை. அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, சபை கூடும்போது நாம் அதில் கூடி வர வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். எபிரேயர் உள்ள சபைகளுக்கு அவர் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எபிரேயன் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அங்க சொல்ற சபை கூடி வருது, சிலர் விட்டு விடுறாங்களாம். சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் நாம் என்ன செய்யணுமா, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். அப்போ சபை கூடி வருவதலை நாம் விட்டு விடக்கூடாது. இன்றைக்கு நல்லா பாருங்க, ஒரு சில ஆட்கள் இந்த சபை குறித்தான ஒரு முக்கியத்துவமே கிடையாது, சரியான அதுக்கான ஒரு காரியத்தை அவங்க செய்வதும் கிடையாது. ஆனால் பவுல் சொல்றாரு, சபை கூடி வருவதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சபை கூடி வருதலை நாம் விட்டு விடக்கூடாது. பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அதில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம், அந்த 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் அதில் நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும்
தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். கர்த்தநாம ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு பாருங்க, கொரிந்தியருக்கு நிருப சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீங்க. அப்போ நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோமா? ஆனா சொல்றாரு தனித்தனி அவயங்களமா இருக்கிறீங்க. அதாவது நம்ம எல்லாம் பார்த்தா நம்ம எல்லாமே ஒரு எப்படி சரீரத்துக்கு கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் இருந்தோம், தனித்தனி இருந்தாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சரீரத்துக்கு அமைந்திருக்கிறது. அதே போல தான் இப்போ நாம் சபையை ஒன்று கூடும் போது நாம் எல்லாம் இப்போ ஒரு அவைன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கை, இன்னொருத்தர் கால், இன்னொருத்தர் கண்ணு, இன்னொருத்தர் வாய், இப்போ இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடும்போது ஒரே சரீரமாக மாறுகிறோமா. அப்போ தேவ சபையில எல்லாரும் கூடும்போது ஒரே சரீரமா மாறுறோம், அது கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுறோம். அப்போ நம்ம சரீரத்தில் அவயங்கள் தனித்தனியே பிரிந்து இருந்தால் அது ஒன்றுத்துக்கும் உதவாதே. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம சரீரத்தில் ஒரு எல்லா அவயங்களும் ஒன்று கூடி இருக்கும்போது தான் அந்த சரீரத்துக்கு அழகு, ஒழுங்கு, அருமையான ஒரு காரியமாக காணப்படுவதற்கு அழகாக இருக்கும். அதே போல நாம் தனித்தனியாக அவயங்களாக இருந்தாலும் சபை கூடி வரும்போது நாம் அனைவரும் ஒன்று சேரும் போது கிறிஸ்துவின் சரீரமாக நாம காணப்படுகிறோம். அதில் குறித்து பவுல் சொல்றாரு, கண்ணு பார்த்து எனக்கு கை தேவையில்லை, கை பார்த்து கால் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாதான். எல்லாமே ஒன்றுக்கொன்று உதவியாக அங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் எல்லாம் கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கிறோம். நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வரும்போது அங்க கிறிஸ்துவின் சபையாக நாம காணப்படுகிறோம். அதனால்தான் நீங்க தனித்தனியே வெளியிருந்தா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், திருவிருந்து எடுத்திருந்தாலும் நீங்க சபை அல்ல. நீங்கள் தனித்தனியே இருக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சபை கூடி வருதில்ல, அது ஒன்று சேரும் போது நீங்க எல்லாமே கிறிஸ்துவின் சரீரமா மாறுறீங்க, கிறிஸ்துவின் பிள்ளையாக நீங்க இருக்கிறீங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு போனீங்க? இல்லை உங்க சபையில் நடக்க பைபிள் ஸ்டடி போனீங்களா? சபை கூடுகிற காரியங்களை போனீங்களா? இல்லை எனக்கு வேலை இருந்தது, அது இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தநாம ஸ்தோத்திரம். உங்க சரீரத்தில் ஒரு கை உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க சரீரத்தில் ஒரு கால் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு கண் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு நீங்க சபைக்கு போல, அப்போ நீங்க ஒரு சரீரத்தின் ஒரு அவயம். நீங்க இப்போ இன்னைக்கு உங்களோட அவயம் சரீரத்துக்கு ஒரு சபைக்கு போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க சபை கூடி வந்து விட்டு விடக்கூடாது. நீங்க சபை கூடி வரும்போது அங்க கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுறீங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல, கிறிஸ்து அங்க தலையாக வேற இருக்கிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல, பாருங்களேன், எபேசியரின் புஸ்தகத்துல அங்க வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த வசனத்தை வாசித்த போது மிகவும் நான் ஆச்சரியத்துக்குள்ளானேன். என்னன்னு சொல்லி பார்த்தா, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோமா, அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோமா. அப்போ நம் சரீரத்தில் இருக்கிற எலும்பு, நம் சரீரத்தில் இருக்கிற மாம்சம், இது எல்லாம் கிறிஸ்துக்குரியது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை உடம்புல என்னுடைய ரத்தம், என்னுடைய எலும்பு, என்னுடைய சதம் இருக்கும். அதே போல உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனுடைய அந்த ரத்தம், அந்த எலும்பு எல்லாம் இருக்கும். ஆனா இங்க சொல்லப்படுது, இயேசு எப்போது ஏற்றுக்கொண்டோமோ அப்போதே நாம் நம்முடைய மாம்சம், நம்முடைய எலும்பு எல்லாம் அவருக்குரியதான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எலும்பு, உங்களுடைய மாம்சம் எல்லாம் கிறிஸ்துக்குரியது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துக்குரிய மாம்சம், கிறிஸ்துக்குரிய எலும்பு, கிறிஸ்துக்குரிய அவயம், இதெல்லாம் எங்க இருக்க வேண்டும் தெரியுமா? சபை கூடி வருகிற இடத்துல ஒன்று கூடி இருக்க வேண்டும். அப்படி கூடி வரும்போது தான் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுகிறீர்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலே ஆண்டவருக்குரிய எலும்பாக, ஆண்டவருக்குரிய சரீரமாக இருக்கிற நீங்க எப்படி சபை கூடி வருதலை அதுல போகாம நீங்க தண்ணி உங்களால் இருக்க முடிகிறது? கர்த்தநாம ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் சபை கூடி வருவதிலே நீங்க விட்டு விடாதிருங்க. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவரே சபைக்கு சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். நீங்க எல்லாம் ஒன்று கூடி வரும்போது நீங்க சரீரம், அதுக்குரிய தலை ஆண்டவர். அது மாத்திரமல்லங்க, எல்லாவற்றுக்கும் அவர்தான் முதல்வராய் இருக்கும்படி ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவரே முதற் பேரானவராய் எழுந்திருக்கிறார். ஆதலால் நம்முடைய இந்த சரீரம், உங்களுடைய சரீரம் எல்லாம் கிறிஸ்துக்குரியது. நமக்கு தலை கிறிஸ்து தான். ஆதலால் நாம் சபை கூடி வருவதில் விட்டுவிடக்கூடாது. இப்போ சரீரத்துக்கு தலை இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? வெறும் முண்டோன்னு சொல்லுவாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எப்படி நம்ம சரி அவங்களா இருக்கிறோமே, அப்ப தள்ளாத முண்டமா நீங்க சபை கூடி வருதுல வராம தள்ளாத முண்டம் போல நீங்க உலாவ போறீங்களா? கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு தலை இல்லைன்னா அழகு இல்லையே. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரீரம் என்னதான் அவயங்கள் இருந்தோம், தலை இல்லைன்னா அது பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்காதே. அப்ப உங்க சரீர அவயங்கள், உங்க மாம்சம், உங்க சரீரம் எல்லாம் சபை கூடி வரல ஒன்று கூடி வரும்போது கிறிஸ்து தலையாக வந்து உங்களை அழகுபடுத்துகிறார். உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்துகிறார். உங்களை நல்ல ஒரு மனிதனாக, மனுஷியாக ஏற்படுத்துகிறார். அநேகர் பார்த்து உங்களை மதிக்கத்தக்க ஒரு நபராக தேவன் மாற்றுகிறார். ஆதலால் நீங்க சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அது மாத்திரம் இல்லைங்க, சங்கீதக்காரனுக்கு இந்த சபை கூடி வருகிறத குறித்து ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இருக்கிறது. சங்கீதம் 22, 25ஆம் வசனத்திலையும், சங்கீதம் 35, 18ஆம் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், மகா சபையில் உம்மை துதிப்பேன். காரணம், அநேக அவயங்கள், அநேக மாம்சங்கள், அநேக எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறது. கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்ப இது மகா சபை, திரளான அவயங்கள், திரளான எலும்புகள், திரளான மாம்சங்கள் ஒன்று கூடி இருப்பதனாலே இப்ப கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த சபையிலே மகா சபை என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சபை கூடி வருகிற அந்த இடம் மகா சபை. அங்க தேவன் தலையாக வந்து நிற்கிறார். அங்க தேவன் உங்களை அழகுபடுத்துகிறார். இந்த மகா சபையில நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லங்க, சபை கூடி வரும்போது என்னென்ன நன்மை நடக்க தெரியுங்களா? சபை கூடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்குது, அப்போது யூதயா, கலிலேயா, சமரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேளுங்க. அங்க சொல்லப்படுது, அப்போது யூதயா, கலிலேயா, சமரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்றதாம். அடுத்தது பக்தி விருத்தி அடைந்ததாம். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிட்டாம். சபை கூடும்போது, சபை கூடி வரும்போது, சபை கூடி வந்து கர்த்தரை துதிக்கும் போது, சபை கூடி வந்து மகா சபையில கர்த்தரை உயர்த்தும் போது என்ன நடக்குது தெரியுங்களா? சமாதானம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாமே அந்த பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை தோறும், ஓய்வு நாள் தோறும் சபை கூடி வருவதில் விட்டு விடாமல் நீங்கள் சபைக்கு போய் கர்த்தரை மகா சபையில நீங்க துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது உங்களுக்கு சபையில போனா நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அநேகர் வேலை 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 ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. பட் அவங்கள செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு சமாதானம் இல்லை. நாட்டுக்கு ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க, அவங்க பார்ட்னர் சபைக்கு குறித்த ஒரு எண்ணம் இல்லை. அப்படி நாட்டியம் லீவு கிடைச்சாலும் தூங்கிடுறாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபை குறித்தான ஒரு அக்கறை இல்லை, பயம் இல்லை. வேலை வேலை ஓடுறாங்க, அல்லது வேலை இல்லாத வீட்டில் போய் தூங்குறாங்க. இதனால் அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஒரே கலக்கம், திகில், பயம், என்ன செய்வது தெரியல. ஆனா பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, அந்த சபை கூடி வரும்போது அவங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்றாங்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, கோடி பணம் இருந்தும் சமாதானம் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. பணம் இல்லை, தரித்திரம், அவங்களுக்கு கூட சமாதானம் இல்லை. ஆனால் எது இருந்தாலும் இல்லாவிட்டும்
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போய் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறாராங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத சமாதானம் ஆண்டு இலவசமா அவரை ஆராதிக்கிற ஸ்தலத்துல, சபை கூடி வர ஸ்தலத்துல தேவன் உங்களுக்கு தருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நீங்க சபை கூடுதல் விட்டுறாதீங்க. சபைக்கு போங்க, கர்த்தர் ஆராதிங்க. அங்க இலவசமா கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிறார், அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, சபை கூடி வரும்போது அதுல போய் கலந்து கொள்ளும் என்ன நடக்கும் சொன்னா, பக்தி விருத்தி அடையலாமா. பக்தி பிளஸ் விருத்தி அடையலாமா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாருக்குள்ள பக்தி இருக்குது. ஆமா, கோயிலுக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா போக மாட்டாங்க. அந்த இருக்கிற பக்தி விருத்தி அடையணும், இன்க்ரீஸ் ஆகணும். அது இன்க்ரீஸ் ஆகணும், விருத்தி அடையணும்னா அது ஆலயத்துக்கு போகும்போது தான், சபைக்கு போகும்போது தான், அங்க ஆராதிக்கும் போது தான் உனக்குள்ள அந்த கொஞ்சம் பக்தி கூட நாளுக்கு நாள் விருத்தி அடையும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போகாம, சபை கூடி வரல விட்டு விடாம அங்க இங்க சுற்றி திருங்களுக்கு இருக்கிற பக்தியும் கம்ப்ளீட்டா போயிடும். உள்ளது நொல்ல கண்ணு போல எல்லாமே கெட்டு போயிடும். இருக்கிற அந்த கொஞ்சம் பக்தி கூட நீங்க சபை ஆராதிக்கும் போது ஸ்தலத்துக்கு போகும்போது உங்களுக்குள்ள அந்த கொஞ்சம் பக்தி கர்த்தரை நீங்க ஆராதிக்க அது விருத்தி அடைதாங்க, அது இன்க்ரீஸ் ஆகுதான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, மூன்றாவது, சபை கூடி வரும்போது நாம் பெற்றுக்கொள்ள காரியம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியினாலே ஆறுதல் அடையலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆறுதல் இல்லைங்க. பணம் இருக்குது, நகை இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, சொந்த பந்தம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபையில் போய் கர்த்தரை ஆராதிக்கும் போது சபை கூடி வருவதை விட்டு விடாமல் தேவ சபையில் ஒன்று சேர்ந்து நம்ம அவங்களா இருக்கிறோம், இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவினாலே ஆறுதல் அடையலாமா. சபைக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்காருங்க. ஏசப்பா போகும்போது பரிசுத்தனை கொடுத்துட்டு போயிட்டாரு. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இப்ப சபை ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியானவர். நீங்க கலக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு நீங்க கடந்து போய் அப்பா இயேசுவே கர்த்தாவே ஆராதிக்கன்னு சொல்லும் போது அங்க பரிசுத்த ஆவி உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் தருகிறாருங்க. ஆறுதல், ஆண்டு நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே, நீ திகையாதே, அவன் கூட இருக்குன்னு சொல்லி தேவன் உன்னை ஆறுதல் படுத்துறாருங்க. மனுஷனுக்கு ஒன்று ஆறுதல் படுத்தல, உங்கள்கிட்ட வாங்கி துண்டு எல்லாம் போனுங்க, சாப்பிட்டு போனுங்க தான். ஆனா உன்னை யாரும் ஆறுதல் படுத்தல, நீ எப்போ விழுவேன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. சபைக்குள்ள நீங்கள் கூடி வரும்போது பரிசுத்த ஆவி தமது வல்லமையினா உங்களை நிரப்பி நீங்க கடந்து போகும்போது உங்களை ஆறுதல் படுத்தி அனுப்புறார். அப்ப இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னா சபை கூடி வரும்போது தான் இதெல்லாம் நடக்குதுங்க. அது மாத்திரம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருந்த அந்த வசனத்துல, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமா அருமையான பிள்ளைகளே, சபைகள் விசுவாசத்தினாலே நாளுக்கு நாள் பெருகிட்டான். உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் பெருகணும்னு சொன்னா சபைக்கு போனோம். அப்பதான் உங்களுக்குள்ள சபை விசுவாசம் பெருகும். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தரை கைவிட மாட்டார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உயர்த்துவார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். சபைக்கு போல பெருகாது, அவிசுவாசம் வந்துவிடும். ஆலய அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:25 படி, எபிரேயர் 10:25 படி சபை கூடி வந்து விட்டு விடாதீர்கள். நீங்க கூடி வந்து கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு சமான் தந்து உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை பக்தி விருத்தி அடை செய்து உங்களை ஆஸ்வதிப்பார், பரிசுத்த ஆவினாலே உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். நான் இப்போது உங்களுக்கு ஜெபிக்கிட்டோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஆஸ்வதிங்கப்பா. கர்த்தாவே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி அந்த சபை கூடுவதை விட்டு விடாமல் சபைக்கு சென்று கர்த்தாவே சபைக்குள்ள இருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், பக்தி விருத்தி அடையவும், பரிசுத்த ஆவியின் ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து கரம் பிடித்து நடத்துங்க. வார்த்தை கேட்க பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர்களோடு பேசியிருப்பேன்னு சொன்னா இந்த வாரம் ஆலயத்துக்கு போங்க, உங்க சபையில சாட்சி சொல்லுங்க. கர்த்தர்களோட பேசியிருக்கிற அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள சபைக்கு அனுப்புங்க. கர்த்தர் ஆசீர்வார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி ஃபிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.